Hello friends, so this is Karthik here. Welcome back to Madrasbikecare modification. Guys, so எல்லாருக்கும் ஒரு big thanks because 2022 ல வந்துட்டு உங்களுடைய சப்போர்ட் ரொம்பவே சூப்பரா கொடுத்தனால தான் 2023 ல வந்துட்டு ஒரு மான்ஸ்டரை இறக்கி இருக்கும் பயங்கரமா. guys ரொம்ப பேர் கேட்டிருக்கீங்க ஹிமாலயன் சர்வீஸ் பண்ணீங்களா, மாடிஃபைட்லாம் பண்ணீங்களா? see guys உங்களுக்காக தான் இது. ஹிமாலயன் வந்துட்டு சூப்பரா கியூட்டா ஒரு லிமிடெட் எடிஷன் மாதிரி வந்துட்டு மாடிஃபைட் பண்ணியிருக்கோம், கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எந்த விதத்துலையும் நம்ம ரைட் பண்ணும்போது ரைடிங் பொசிஷனாக இருக்கட்டும் இல்லை ரைடிங் கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அஃபெக்ட் பண்ணவே போகிறது இல்லைங்க. ஸோ இந்த வண்டி வந்துட்டு பிளாக் அண்ட் எல்லோ எடிஷனில் பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ் அதுக்கு முன்ன ரொம்ப நண்பர்கள் ஸோ என் வீடியோ மட்டும் இல்லைங்க, ரொம்ப வீடியோஸ் பார்த்துட்டு அப்ரோச் பண்ணுறதுக்கு வெளிநாட்டிலேருந்து நம்ம தமிழர்கள் வந்துட்டு சிங்கப்பூர், மலேசியா, கத்தார், துபாய் ரொம்ப கண்ட்ரீஸில் வந்துட்டு வேலைக்காக போகிறாங்க. அவங்களோட ட்ரீமே என்னென்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்துட்டு ஊருக்கு வருவோம். அப்போ வந்துட்டு எங்கே ட்ரீம் பைக்கை ஓட்டணும்னு ஆசைப்படுறீங்க. see guys அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இஃப் யூ ஆர் ரியலி ட்ரஸ்டிங் பர்டிகுலர் மெட்ராஸ் பைக் கேர்னா நாங்கள் உங்களுக்கே பைக்ஸ் எடுத்து லைக் நீங்கள் ஜஸ்ட் அட்வான்ஸ் இல்லை பேமெண்ட் அங்கே போட்டால் மட்டும் போதும். பிகாஸ் எங்களோட ஆஃபீஸ் சென்னையில் 2-3 இடத்துல இருக்குது. நீங்கள் பேமெண்ட் மட்டும் போட்டால் போதுங்க, வண்டி எடுத்து நாங்களே ரெடி பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு ஊருக்கு போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மதுரையாக இருக்கலாம், சென்னை வந்து இறங்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போகலாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நான் தமிழர்களுக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏகப்பட்ட வண்டி இப்போ பண்ணிகிட்ருக்கோம். துபாய், சிங்கப்பூர், மலேசியா, சிங்கப்பூர் போயிட்டுருக்குது. கனடாக்கும் ஒரு வண்டி ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நண்பர்கள் வீடியோ பார்த்துட்டு தான் சொல்கிறீங்க, இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு தான். ஸோ வி ஆர் ஹியர், myself Karthik, I will help you to get bikes modified done even you are at other country like abroadல இருந்தீங்கன்னா. ஸோ இந்த வண்டியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ இன் த ஃப்ரண்ட் ஏரியா. பிளாக் அண்ட் எல்லோ யூஸ் பண்ணிக்கோம். ஸோ மட்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பியூர்லி மேட் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ யூஸ்வலாக இல்லாமல் மேட்டில் வந்து ஒரு ஜெட் மேட் பிளாக், அது எல்லோ ஸ்டைப். இது ஸ்டிக்கரிங் கிடையாது, பார்க்குறதுக்கு மேபி அப்படி இருக்கும், பட் பியூர்லி பெயிண்டிங். விண்ட்ஷீல்டு ரிமூவ் பண்ணியாச்சு கொஞ்சம் வண்டியோட லுக்கு ரகடாக வரணும்னு. அண்டு எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டயர்ஸ் வந்துட்டு C8 கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா ஒரு ஹாஃப் ரோடாக இருக்கணும்னு. அண்டு டிஸ்க்கு பிளேட்டு கூட எல்லோ தீமில் கொடுத்துருக்கோம். பிகாஸ் இந்த அந்த எல்லோலாம் சிங்க் ஆகணும். அண்ட் ரொம்ப நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த ஃபோர்க்கு மேட் பிளாக் கொடுப்போம், ஆனால் கொடுக்கல, ஏன்னா எல்லாமே பிளாக்ல இருக்குது. இதை வந்துட்டு ஒரு மாதிரி மெட்டாலிக் கிரேல கொடுத்துருக்கோம். பாருங்களேன், மெட்டாலிக் கிரே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த இடம் ஓப்பனாக வர இடத்துல நம்ம கவர் பண்ணிக்க. ஏன்னா சிகாய்ஸ் தண்டர்பர்ட் இந்த இடத்துல அப்பப்போ 4 காயில் சீல் போயிடும். ஏன் தெரியுமா, இந்த இது ஓப்பனாக இருக்கும்போது சின்னோண்டு ஒரு கல் போய் உள்ளே போயிட்டு வரும்போது இந்த சீலை வெட்டிடும், கட் பண்ணிடும். அப்போ இது போட்டோன்னா உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் இட் வில் டேக் லாங் டைம் டு ஸ்பாயில் த 4 காயில் சீல். அண்ட் லெட்ஸ் கோ ஃபார் தி டேங்க் ஏரியா. அதுக்கு முன்ன இன்ஜின் பாருங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மேட் பிளாக் கொடுத்துருக்கோம் பாருங்களேன். இன்ஜின் ஃபுல்லாகவே மேட் பிளாக்கில் கொடுத்துருக்கோம், நல்லா இருக்குது. அண்ட் இன்ஜின் பம்பர் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு ஸ்லைடர் கொடுத்துருக்கோம் காடா. ஸோ ஹெவி டியூட்டி ஸ்லைடர் வித் கிராஷ் கார்டு கொடுத்துருக்கோம். அண்ட் டேங்க் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் எல்லோ எடிஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஒரு சின்ன தீம் மாதிரி கொடுத்துருக்கோம், அதான் மவுண்டன் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கன் ஷாட் பாயிண்டில் வந்து RE ராயல் என்ஃபீல்ட். ஸோ த மெயின் டார்கெட் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட். ஸோ ஹிமாலயனில் ட்ராவல் பண்ணுறது தான் இந்த வண்டி. ஸோ சைட் பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக BS3ல் வந்துட்டு நார்மலாக இருக்கும் பிளேட் மாதிரி, பட் we have used BS6 ஓட சைட் பேனல். ஸோ தட் ஒரு நல்ல ஒரு கர்வ்டாக இருக்கும், லுக் வைஸ்லேயும் நல்லாயிருக்கும். இந்த பர்டிகுலர் ஹிமாலயன்ற இதை மட்டும் நாங்கள் வந்துட்டு எல்லோ தீமில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அண்ட் மற்றது எல்லாமே பாடி ஃபுல்லாகவே வந்துட்டு ஃப்ரேம் எல்லாமே மேட் பிளாக்கில் கொடுத்துருக்கோம், எல்லாமே மேட் பிளாக் ஆல்மோஸ்ட். அடுத்து நம்ம இந்த இண்டிகேட்டர் பற்றி பேசலாங்க. இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டர் யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும் ஹிமாலயனில் எவ்வளோ பெரிய இண்டிகேட்டர் வரும்னு. இதில் பாருங்கள் க்யூட்டாக ஷார்ப்பாக கோன் ஷேப்பில் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம். பின்னாடியுமே மேட் பிளாக் வித் எல்லோ ஸ்ட்ரைப் நம்பர் பிளேட் பிளாக்கில் கொடுத்துருக்கோம். இண்டிகேட்டர் சைலன்சஸும் பிளாக் பண்ணியாச்சுங்க. இதை உங்களுக்கு தெரியும், இது வந்துட்டு கொஞ்சம் லைக் சில்வரில் இருக்கும். அண்டு மாஸ்டர் சிலிண்டர் எல்லோ. பின்னாடி பார்த்தீங்கன்னாலும் ஹாஃப் ரோட் டயர் கொடுத்துருக்கோம் MRFல. ஏன்னா ஃப்ரண்ட்டில் C8 ரியரில் MRF கொடுத்துருக்கோன்னா ஒரு பேலன்சிங்காக தான். கைஸ் அடுத்து நம்ம இம்பார்ட்டண்டான ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். யூஸ்வலாக ஹிமாலயனில் சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை இன்னும் கம்ஃபர்டபுளாக்க நாங்கள் ஒரு மாடிஃபைட் பண்ணியிருக்கோம், அங்கே சீட்டை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க கிரிப் வாய்ஸில். ஸோ ஒரு லாங் ட்ராவல்லாம் பண்ணுறீங்கன்னா ஒரு கிரிப் இருந்ததுன்னா நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும். அண்டு இந்த வண்டியில் நான் உட்காந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே அந்த பொசிஷனை.
See guys, அந்த உட்காரும்போது உங்களுக்கு grip இருந்ததுன்னா இன்னும் நல்லா லாங் ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் திஸ் வெஹிக்கல் இஸ் பியூர்லி மேட் ஃபார் ஹாஃப் ரோடுங்க. நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், பின்னாடி சாயறதுக்கு எதுவும் இல்லைன்னா see guys, இது வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஷோ ஆஃப்காக எடுத்துருக்கோம். வேணும்னா நீங்கள் அதையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வின்சீல்டோ வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதை கூட நாங்கள் பிளாக் ரேப் பண்ணி போட போகிறோம். லைக் பிளாக்ல ரேப் பண்ணி போட போகிறோம். அண்ட் எவ்ரி திங் இஸ் ஃபைன் ஹியர் கைஸ். ஸோ உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் இல்லை ஹிமாலயன் எதாக இருக்கட்டும் கஸ்டமைஸ் பண்ணணுன்னா 2023 இயர் வந்துட்டு இன்னும் பிரம்மாண்டமாக இருக்க போகுது. அண்டு கைஸ் எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், யாரெல்லாம் ARK டைரிஸ் பார்த்துட்டு இருக்கீங்களோ மெட்ராஸ் பைக்கில் மாடிஃபைட் ஆகிற பைக்ஸ் எல்லாமே பிரதரோட பேஜில் கொடுத்துருக்கோங்க. நீங்கள் செக் பண்ணலாம். பிகாஸ் we don't have time to put all these videos. ஸோ பிரதர் வந்துட்டு அவர் டைம் வந்துட்டு ஒதுக்கி வந்து வீடியோஸ் எடுத்து போடுறாங்க. உங்களுக்கு இல்லைங்க இது இல்லை, எனக்கு வந்துட்டு கிளாசிக் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு அவரோட வீடியோஸில் போய் பாருங்கள், கிளாசிக்கும் இருக்கும். இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ டைரெக்டாக நம்மளை அப்ரோச் பண்ணலாம். we will help you to do all customization. ஓகே ப்ரோ. அண்ட் ரொம்ப இந்த வீடியோட பாதியில் தான் நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK Diaries. ரெட்டில்ஸில் இருக்க மெட்ராஸ்பைக்கர் ஷாப் தான் வந்திருக்கோம். நம்ம கார்த்திக் ப்ரோவோட ரெகுலராக வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா விண்டேஜ் G2 இன்ஜின்லேருந்து எலக்ட்ரா, ஸ்டாண்டர்டு, கிளாசிக்கு, தண்டர்பர்டு எக்ஸு, மீட்டியாரு, அப்புறம் ட்வின் இன்டர்செப்டாரு, GT ட்வின்ஸ்லேருந்து எல்லா பைக்குமே நம்ம வந்து இவங்க ரெடி பண்ணி நம்ம ஆல்ரெடி ஒரு 25 வீடியோ ஃபுல் வீடியோவே நம்ம போட்டாச்சு. நிறைய யூடியூப் ஷாட்ஸாக போட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் வண்டி இருக்குது. ஏற்கனவே இவங்க ஹிமாலயன் ரெடி பண்ணதை யூடியூப் ஷாட்ஸாக நிறையா பார்த்துருக்கோம். கிராஷ் கார்டு, எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் நிறையா ஆட் பண்ணதை பார்த்துருக்கோம். பட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு BS3 ஹிமாலயன் BS3 வண்டி, கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் பழைய வண்டி. இதுக்கு ஒரு லேட்டஸ்ட் பைக் எப்படி இருக்குமோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் பெயிண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இது ஒரு புது பைக் டெலிவரி இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ டயர்ஸ்லேருந்து எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. வைசர் எடுத்தனால ராயல் என்ஃபீல்டு ஸ்கேம் 411 அந்த பைக் மாதிரி இருக்குது. பட் நீங்கள் வைசர் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹிமாலயன் ஆகிடும். அப்புறம் நம்ம கார்த்திக் ப்ரோ சொன்ன மாதிரி நீங்கள் தேவை அப்படின்னா நம்ம பேக் ரெஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸும் இது போட்டுக்கலாம். பட் இப்போ கஸ்டமர் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் பெயிண்ட் குவாலிட்டி நம்ம சொல்லவே தேவையில்லை. இவங்க ஆல்ரெடி தீமாக நிறையா வண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. பட் அது கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, ஸோ இது ஓவரால் பட்ஜெட் எவ்வளோ ப்ரோ ஆச்சு இந்த பைக்கு? கைஸ் இது வந்து சர்வீஸ் எல்லாமே சேர்த்து ஒரு அப்ராக்சிமேட்லாம் சொல்லணுன்னா உங்களுக்கு 80 to 90 ஆயிருக்கும். நான் பில்லிங் இன்னும் பண்ணலை. ஓகே. ஸோ பில்லிங் பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பட் இன்ஜின் ஒர்க், சர்வீஸ், ஏன்னா ரொம்ப நாள் இருந்த வண்டிங்க. ஸோ கோவிடில் ஸ்டார்ட் பண்ணாத வண்டி. ஸோ எல்லா சர்வீஸ் பண்ணி இந்த மாதிரி மாடிஃபைட் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இட்ஸ் அ குட் மாடிஃபிகேஷனே சொல்லலாம் நம்ம ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் நம்ம வீடியோஸ் போடும்போது அதுக்கு வந்து அலை வீல்ஸ் வந்து கேட்குறாங்க. ஆமாங்க. பட் அலை வீல்ஸ் வந்து இனி ஃபியூச்சரில் வர வாய்ப்பு இருக்கா? அதை பற்றி இல்லை, என்னோட கெஸ்ட் படி இப்போ கிடையாதுங்க. வி டோன்ட் ஹேவ் இல்லை மார்க்கெட்லேயே ஹிமாலயனுக்கு அலாய்வில் கிடையாதுங்க. பட் இன் ஃபியூச்சர் வரோனாலும் டெஃபினட்டாக கிடையாதுங்க. ஏன்னா ஹிமாலயன் பைக் இஸ் பியூர்லி மேட் ஃபார் ஹாஃப் ரோடுங்க. ஹாஃப் ரோட் வெஹிக்கிளில் போயிட்டு நம்ம அலாய்வில் வச்சுலாம் பண்ண முடியாது. எவ்வளோதான் உங்கள் பெரிய பெரிய பிராண்ட், பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பேர் பள்ளத்தில் போய் விட்டாலும் உடஞ்சிருவாங்க. ஸோ சிம்பிள் திங், ஸ்போக்ஸ்னால் அந்த பள்ளத்தில் விடும்போது வாங்கி அகெயின் இட் வில் ரிலீஸ் த டயர். ஸோ அந்த ப்ரெஷரை வாங்கி ரிலீஸ் பண்ணணும் டயரில். அந்த ரிம்மு, ஸ்போக்ஸு, ஹப்பு இருக்குல்ல, டயர் இப்போ ஒரு பள்ளத்தில் போய் விடுறீங்க, வாங்கி விடும். இதே அலாய்வில் இருந்தால் டொப்புன்னு உடஞ்சிரும். ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு. சரிங்களா, நான் உடச்சிருக்கேன் அலாய்வில் வந்துட்டு ஆஃப் ரோட் போகும்போது உடச்சிருக்கேன். ஸோ மை சஜஷன் வில் பி லைக் மார்க்கெட்டில் ஃபியூச்சரில் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது ஃபார் ஹிமாலயன். ஓகே ப்ரோ. அதான் ஏன்னா இப்போ நீங்கள் ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் பொறுத்தவரையும் அது டியூவல் பர்பஸ் பைக்கு. நீங்கள் ஆஃப் ரோட்லேயும் வெறித்தனமாக ஓட்டலாம். ஏன்னா ஹிமாலயன் வச்சுருக்க எல்லாருமே ப்ரோ, ஸோ அந்த ஆஃப் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பள்ளத்தில் எல்லாத்துலேயும் அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்கு அலை வீல்ஸ் அவங்க கொடுக்கணும் அப்படின்னா, அந்த பிராண்டு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும். ஸோ அதனால் ஹிமாலயனுக்கு அவங்க ஃபுல்லாகவே ரெடி பண்ணி R&D பண்ணி அதை சேல்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக பாசிபிள் இல்லை. ஸோ அலை வீல்ஸ் வந்து ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனுக்கு இல்லை. நீங்கள் மற்றது எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ், பெயிண்டிங் எதுனாலுமே நீங்கள் கார்த்திக் ப்ரோ வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ப்ரோ நம்ம முன்னாடி கிளாசிக் ஒரு வண்டி இருக்குது. ஸோ அந்த பைக்கை எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி சொன்னீங்கன்னா இன்னும். ஸோ எல்லாருக்கும் தெரியும் இந்த வீடியோ நாங்கள் போட்டிருப்போம். பட் அதே வண்டியாக கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாதுங்க. அதில் வந்துட்டு மட்கார்ட்ஸ் சின்னதாக கட் பண்ணியிருப்போம். அதில் பிளாக்காக இருந்திருக்கும் மட்கார்ட். இந்த டிசைன்ஸ்லாம் இருந்திருக்காது. திஸ் இஸ் செப்பரேட்லி. அந்த வீடியோ பார்த்துட்டு துபாயிலேருந்து அண்ணன் ஒருத்தவர் சங்கர்னு அவர் வந்துட்டு தம்பி அந்த வீடியோ நல்லா இருந்தது, அந்த வண்டி நல்லா இருந்தது, வண்டி அமுச்சு விட்றேன், அதே மாதிரி பண்ணி கொடுக்குறேன். வண்டி அமுச்சு விட்டாப்பில் இதோ ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. ஓகே.
ப்ரோ இதுக்கும் அலை வீல்ஸ் போட்டிருக்கீங்க. பட் நீங்கள் பெயிண்டிங் வந்து இந்த மட்கார்ட்லேயும் இந்த ஃபினிஷிங் இந்த வாட்டி மட்கார்ட்லேயுமே இந்த டிசைன்ஸ் ஒர்க்ஸ் ஹார்ட் ஒர்க்ஸ் ஹேண்ட் ஜாப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதில் கட் பண்ணியிருப்போம், அது பெங்களூர் போகுது, இது சென்னையில் தான் போகுது. ஓகே, இது ஃப்ரண்ட் மட்கார்ட்லேயும் இந்த டிசைன் கொடுத்துருக்கீங்களா? ஃப்ரண்ட்ல மட்கார்ட் பியூர்லி பிளாக் அண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். அலாய்வில் டயரு அலாய்வில்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது இந்த ஹார்லி எக்ஸாக்ட்லி ஹார்லி மாடல். அண்ட் இண்டிகேட்டர் கூட பாருங்கள் க்யூட்டாக கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக இல்லாமல் போஸ் மெட்டல் பிளாஸ்டிக்கில் வரும்ல ராயல் என்ஃபீல்டு, இது மெட்டல் பாருங்கள், மெட்டல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாம், இது வந்து 500cc ஹெவி பவர் இருக்குங்க. ஸோ இந்த வண்டி டேங்க் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு சேஞ்சஸ் கூட இருக்காது, சேம் டிட்டோ ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி குவாலிட்டி ஆஃப் மெட்ராஸ் பைக் கேர்னே சொல்லலாம். பிகாஸ் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி வந்தவங்களுக்கு இது வரைக்கும் இருக்கிறதுல பெஸ்ட்டு தான் கொடுத்துட்ருக்கோங்க. அண்ட் வி ஆர் ட்ரைங் our best to give more best works because perfect சொல்ல முடியாது யாருமே, பட் perfect ஆக முடியாது, பட் trying our best to give good quality. ஓகே ப்ரோ, நம்ம இந்த கிளாசிக் ஹிமாலயன் இந்த மாதிரி பைக் வந்து எவ்வளோ நாள் பிடிக்கும்? ஏன்னா யூஸ்வலாக நம்ம கேட்குற கேள்வி தான். ஓகே, இல்லை கரெக்ட் தான். பிகாஸ் ஒருத்தவங்க எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் திங் பட்ஜெட் கேட்பாங்க, செகண்ட் திங் எவ்வளோ நாள் ஆவாங்க. சி பட்ஜெட் வில் பி பேஸ்ட் ஆன் யுவர் சாய்ஸுங்க. சிம்பிள், இப்போ ஒரு பெல்ட் டிரைவ் போகிறீங்க, ஒரு செயின் டிரைவ் போகிறீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, சிம்பிள். அந்த மாதிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற தீம் பொறுத்து செலக்ட் பண்ணுற. இப்போது இதில் வந்துட்டு பிளாக் அடிச்சிருக்காங்கங்க, இது ஒரு பெயிண்டிங், இதை பிளாக் அடிச்சுட்டு தான் இதை பண்ணுவோம். இதை பிளாக் அடிக்கிறோம், பிளாக் அடித்தா ஒரு காஸ்ட்டு, பிளாக் அடிச்சுட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணால் ஒரு காஸ்ட், சிம்பிள். அதே மாதிரி இதில் மேட் பிளாக் மட்டும் தான் அடிச்சுக்கோ, டிசைன்ஸ் இல்லை, சிம்பிள் கான். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் லைக் டிசைன்ஸ் தீம் பேசஸ் தான் நம்மளோட குவாலிட்டியோ சரி ப்ரைஸும் வேரி ஆகும். ப்ரோ இப்போ நம்ம ஹிமாலயன் வச்சிருக்கேன், எனக்கு சர்வீஸ் வேணாம், எனக்கு பெயிண்டிங் டேங்க் சைட் ஷீல்டு அது மட்டும் பெயிண்டிங் பண்ண, மட்கார்ட்ஸ் மட்டும் பெயிண்டிங் பண்ணி தருவீங்களா? டெஃபினட்டாக பண்ணி தருவோம். அது அந்த வண்டியோட கண்டிஷன் பொறுத்துங்க. இதெல்லாம் இப்போ ஆக்சிடென்ட் ஆகி வந்தது, அப்போது ஆக்சுவலாக டிங்கரிங் ஒர்க் இருக்கும். அந்த வண்டியை வந்துட்டு டேங்க்கெல்லாம் சொட்டை எடுக்கிறது, அதை டென்ட் எடுக்கிறது வேலை இருக்கும்ல, அப்போது அதுக்கு தனி காஸ்ட்டாக. ஆமாங்க, டிங்கர் காஸ்ட் தனியாகவும், அதை பட்டி பார்த்துட்டு சாண்ட் பிளாசிங் பண்ணுறது, ப்ரேமர் பார்த்துட்டு இதெல்லாமே இருக்குது. நினைப்பாங்க டைரெக்டாக டேங்க் 2 சைட் சீல் வந்தோடனே பெயிண்ட். வி ஹாவ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் பிஃபோர் வி கோ ஃபார் பெயிண்டிங். லைக் டிங்கரிங் ஒர்க்ஸ், பட்டி பார்க்கணும், பேஸ்டிங் பண்ணணும், சாண்ட் பிளாசிங் பண்ணணும், பேஸ் அடிக்கணும், அப்புறம் தான் பெயிண்ட் அடிக்கணும், அப்புறம் கிளியர் அடிக்கணும். கிட்டத்தட்ட 7-8 ப்ராசஸ் இருக்குதுங்க. ப்ரோ இந்த 2023 ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன? ஏன்னா இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா மறைமலை நகரில் ஒரு பிரான்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கண்டிப்பாக. ஸோ இந்த வருஷம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா, இல்லை வேறு என்னென்னலாம் நம்ம ஏதாச்சும்? சி கைஸ், எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். லைஃப்பில் நடக்கிறத விட்டுருங்க, போகிற வழியிலே விட்டுருங்க, அது பாட்டுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ எந்த பிளான்ஸும் கிடையாது, ஒரே ஒரு பிளான் இருக்குது. மக்களுக்கு, என்னோடய கஸ்டமருக்கு, என்னோட லைக் யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு வர வியூவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பெஸ்ட் குவாலிட்டி ஒர்க்ஸ் தரணும். ப்ளஸ் வி ஆர் ட்ரைங் டு இன்க்ரீஸ் அவர் லைக் அப்கிரேட் பண்ணுறோம், கொஞ்சம் எங்களோட ஒர்க்ஸ் லெவலில் அப்கிரேட் பண்ணணும், கொஞ்சம் நல்லா இன்னும் தரமாக கொடுக்கணும், டிசைன்ஸ் அதிகப்படுத்தணும். மற்றபடி எந்த ஒரு பிளான்ஸும் கிடையாது. நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு 2023. ஐ திங்க் வி ஆர் வெயிட்டிங் டு கிவ் மோர் பைக்ஸ் திஸ் இயர் ஆல்சோ. ப்ளஸ் டிஃப்ரெண்ட் கஸ்டமைசேஷன்லாம் பண்ணணும்னு இந்த இயரில் வந்துட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். மற்றபடி லைக் எதுவுமே கிடையாது, பிளாங்காக இருக்கும். லெட்ஸ் என்ஜாய் இந்த டைம், இந்த நேரம் ஜாலியாக இருக்கணும். ஓகே, அதுதான் எங்களோட கான்செப்ட்டுங்க. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் இந்த வீடியோவில் வந்து ஹிமாலயன் பைக்கும் கிளாசிக் பைக்கும் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே நம்ம ஒரு 25 வீடியோக்கு மேலே பண்ணியாச்சு. போன வருஷமே ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-75 வீடியோ கிட்ட நம்ம டெலிவரி கொடுத்துருப்போம் ஃபுல்லாக ரெடி பண்ணி. போன வருஷம் மட்டும் 500 சில்லற வண்டி மாடிஃபைட் பண்ணியிருக்கோம். போன வருஷம் மட்டும். ஓகே ப்ரோ, நம்ம கார்த்திக் ப்ரோட இன்ஸ்டா பேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அவர் பேஜ் கண்டிப்பாக ஏற்கனவே ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, இல்லைனா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அவர் பேஜில் ஒரு நாளுமே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒரு அப்டேட்டு, ஸோ பைக்ஸ் மட்டும் இல்லை, அவர் ஷாப்பில் வந்து சர்வீஸ் வந்து என்னென்ன வேலை நடந்துகிட்ருக்கு, ஸோ அதே மாதிரி டிப்ஸும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன்னா ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த செயின் மெயின்டெனன்ஸு, அதுக்கப்புறம் நிறையா வந்து நீங்கள் சொல்லும் போது வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது ப்ரோ. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நன்றி. ஏன்னா இதெல்லாம் சொல்லலைன்னா தான் நம்மளுக்கு கேரேஜுக்கு நிறையா ப்ராப்ளம் ஆகி வரும். பட் நீங்கள் வந்து அது சொல்யூஷனும் வந்து அந்த வீடியோவில் சொல்லும்போது அது மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம கார்த்திக் ப்ரோவோட இன்ஸ்டா பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஷாப்போட டீட்டெயில்ஸு, ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு பெயிண்டிங்கை பற்றி இல்லை தீமாக நீங்கள் ரெடி பண்ணணும்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் மற்ற வீடியோஸும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மான்ஸ்டர் டயர் ஆட் பண்ணணும், இல்லைனா நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை வைடான டயர்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி என்ன ரெடி பண்ணணும்னா கூட ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ண வீடியோ நிறைய நம்ம சேனலில் இருக்குது. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான நம்ம கார்த்திக் ப்ரோவோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ARK.